ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம தச அவதாரத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல மற்ற அவதாரமான முதல் அவதாரத்துல சத்தியவிரதன் என்ன பண்றாரு? சந்தியாவதனம் பண்ணும் பொழுது மீன் எடுத்துட்டு வராரு. அந்த மீனோட வேண்டுதலின்படி வீட்டுல கொண்டாந்து தொட்டியில வைக்கிறாரு. பெருசாயிருது. அடுத்த நாள் பெரிய தொட்டியில போடுறாரு. அதையும் ஒரே நாள்ல பெருசா வளர்ந்துருது. அடுத்த நாள் குளத்துல கொண்டு போய் போடுறாரு. அதுவும் பெருசா வளர்ந்துருச்சு. அதை எடுத்து கொண்டு போய் என்ன செய்யறாரு? கடல்ல விடுறாரு. கடல்ல விட்டுட்டு ஸ்ரீமன் நாராயணன் நோக்கி வேண்டாரு. எதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு வேண்டாரு. அப்போ அவருக்கு எதனால இதன் மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றது தெரிய வருது. அதாவது சோமகாசுரன் என்ற அயக்ரீவன் அவர் ருத்ரமூர்த்தியை நோக்கி தவம் இருந்து, அக்னியில் தவம் இருந்து தேவர்களையும் மனிதர்களையும் வெல்லக்கூடிய சக்தி, அதாவது தேவர்களையே வெல்லக்கூடிய சக்தியை அவன் பெறான். பெற்றதுனால மனிதர்களையும் தேவர்களையும் அடிமைப்படுத்த நினைச்சான். அதன் காரணமாக கொடூரமான செயல்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சான். இதனால படைக்கும் தொழிலையே நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவம் வந்தது. யாருக்கு? ஹயக்ரீவனுக்கு. அதனால பிரம்மலோகத்தையே சுத்தி 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 வந்தான். இதன் காரணமா பிரம்மனுக்கும் தலைக்கணம் ஏற்பட்டது. என்ன? நம்ம மூலமாதான் படைக்கும் தொழிலே நடக்குது, நம்ம மட்டும் இடைவிடாது செயல்பட்டு கொண்டே இருக்கணுமா, நம்ம மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா, நம்மளும் கொஞ்ச நாள் ஓய்வெடுத்தா என்ன அப்படிங்கிற எண்ணமும் பிரம்மனுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை அந்த நேர காலத்துல உருவானது. அதனால பிரம்மன் என்ன பண்ணாரு? படைக்கும் தொழிலான அந்த நான்கு வேதங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் படைக்கும் தொழிலை செய்யறாரு பிரம்மதேவன். அந்த வேதங்களை கையில வச்சுக்கிட்டே என்ன செஞ்சிட்டாரு? தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தூங்குற நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஹயக்ரீவன் என்ன பண்றாரு? சுத்தி சுத்தி வந்த ஹயக்ரீவன் என்ன பண்றான்? போய் அந்த 4 வேதங்களையும் திருடி கொண்டு வந்துவிட்டு கடலுக்கடியில ஒளிஞ்சுக்கிட்டாரு. யாரு? ஹயக்ரீவன். கடலுக்கடியில ஒளிஞ்சுக்கிட்டதுனால இவர் கடலுக்குள்ள கொண்டு போய் அந்த மீனை போட்டாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு? சத்தியவரதனுக்கு தெரிய வருது. ஓஹோ, இதனாலதான் ஸ்ரீமன் நாராயணன் கடலுக்குள்ள தன்னுடைய அவதாரத்தை எடுக்கிறதுக்காக நினைச்சிருக்காரு போல. இவ்வளவு விஸ்வரூபமாக தன்னுடைய மீன் உருவத்தை மாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு? சத்தியவரதனுக்கு தெரிய வருது. அப்போ இப்படியெல்லாம் நினைவு வந்துட்டு இருக்கும் போதே ஸ்ரீமன் நாராயணன் திருமால் சத்தியவரதன் முன்னாடி தோன்றி என்ன சொல்றாருன்னா, சத்தியவரதா, இன்னும் 7வது நாள் நீ பார்த்து கொண்டிருக்கும் இந்த சமுத்திரமானது உன்னையும் உன் நாட்டு மக்களையும் விழுங்க போகிறது. அதனால நீ நாட்டில் வாழக்கூடிய மக்களையும் முனிவர்களையும் சப்த ரிஷிகளையும் காடுகளில் வாழும் விலங்குகளையும் உணவு தானியங்களையும் மருந்துகளையும் மூலிகைகளையும் ஓரிடத்தில் சேர்த்து வைத்துக்கொள். அப்பொழுது ஊழித்தேர் ஒன்று வரும். அந்த ஊரில் தேரில் அனைவரும் ஏறிக்கொள்ளணும். எல்லாரும் ஏறிக்கங்க, நீயும் ஏறிக்கோ, எல்லாத்தையும் அதுல ஏத்தி அதை பத்திரப்படுத்து. அப்போ நான் மச்ச அவதாரமான மீன் அவதாரம் எடுக்கும் பொழுது என்னோடது கொம்பின் மூலமாக அந்த ஊழித்தேரை தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. இதை ஏத்துக்கிட்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சொன்னது மாதிரியே இவரும் தன்னுடைய நாட்டுக்கு வராரு. வந்து தன்னுடைய நாட்டு மக்களையும் முனிவர்களையும் சப்த ரிஷிகளையும் விலங்குகளையும் உணவு தானியங்களையும் மருந்து மூலிகை எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறாரு. அதே மாதிரி 7வது நாள் மிகப்பெரிய பேரலை வரக்கூடியதற்கான அறிகுறி எல்லாம் தெரியும் பொழுது அந்த அலையிலேயே ஊழித்தேர் ஒண்ணு வருது. அந்த ஊழித்தேர்ல எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க. ஏறின உடனே ஊழித்தேர் மூடிக்கொண்டது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மச்ச அவதாரம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணன் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சோமாசுரன் என்ற ஹயக்ரீவனை அழிக்கிறார். இந்த நிகழ்வே முதலாக மச்ச அவதாரம் எடுத்து ஹயக்ரீவன் அழிப்பதே இந்த அவதாரத்தினுடைய நோக்கம். எப்போ அதர்மம் தலைவிரித்து ஆடுமோ அப்பொழுது இறைவனே பூலோகத்திற்கு வந்து அதை சரிப்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அந்த நேரத்துல பிரளயம் வந்து உலகமே அழிஞ்சிருச்சு. அந்த பூலோகமே நீரில் மிதந்ததான். அந்த நீரில் மிதக்கும் பொழுதுதான் அந்த ஊழித்தேரும்
வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நாராயணனை உண்மையாக சத்தியவிரதன் வணங்கியதால அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பணி கிடைச்சு அவரு நாட்டு மக்களையும் அவரை சார்ந்த உயிரினங்களையும் மருந்துகளையும் எல்லாத்தையும் காப்பாற்றி முனிவர்களையும் சப்த ரிஷிகளையும் காப்பாற்றி அவர் அடுத்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்திருக்காரு சத்தியவிரதன். அதே மாதிரி நம்மளும் ஸ்ரீமன் நாராயணனை மனதார நினைத்து நாமும் வாழ்வில் உயர்வடைவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நாளை 2வது அவதாரமான கூர்ம அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.